reading. Okay, sir. In this brief scene, a Welsh captain tells Salisbury that the army has waited 10 days and, having no word of Richard, will now disperse. Though Salisbury tells him to stay, the captain refuses, saying that they believe Richard is dead. So finally, king needs forces, right? A king needs forces to keep himself strong. So he has found an ally called Wales. Ally from Wales. வேல்ஸ் தெரியும்ல உங்களுக்கு எங்கே இருக்குது? வேர் இஸ் வேல்ஸ்? லிட்ரேச்சரில் கூட நிறைய வெல்ஷ் நாவலிஸ்ட் இருப்பாங்க. வேர் இஸ் வேல்ஸ் யாருக்கா தெரியுமா? சரி, இதுக்கு பதில் சொல்லுங்கள். யுனைடெட் கிங்டம் வந்து எதால் கம்பேரிஸ் ஆனது? யூகேன்னு சொல்கிறோம்ல. இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட், அயர்லாண்ட் அண்ட் வேல்ஸ். சரியா? ஸோ அதில் ஒன்று தான் இந்த வேல்ஸ். அங்கேருந்து அவர் ஹெல்ப் கேட்டிருப்பாரு. பட் அவங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, ரிச்சர்டை காணும். ஸோ தே அசியூம் தட் ரிச்சர்ட் இஸ் டெட்டுன்னே முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ ஆக மொத்தத்தில் ரிச்சர்டோட சைடு வீக் ஆகிட்டே போகுது. எஸ், கண்டினியூ மேம். Act 3 begins with King like Henry calling forth Bushy and Green, and then proceeding to deliver a long speech in which he chastised them for misleading the king and aiding Richard in the decision to banish and disinherit him. Henry thus sentences Bushy and Green to death. He then instructs York treat the Richard's queen fairly. ஸோ ஃபைனலி ஹென்ரி வந்து நுழைஞ்சிட்டார் உள்ள. ஓகே, who all were against him, he started to massacre them. So what happens in the meantime? He is killing all the people, and two are mentioned here, Bushy and Green, because you didn't stop Richard while he was inheriting me, so you have to die அப்படின்னு he sentences them to die. ஸோ இப்படி வந்து அவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ, ரிச்சர்டுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ கொண்டுட்ருக்காரு. பட் ஒரு விஷயம் சொல்கிறாரு, ரிச்சர்டோட ஒய்ஃப், அதாவது அந்த குவீனாக இருக்காங்கள்ல, அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணுங்கள், அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. மற்ற எல்லாரையும் கொள்றாப்புல, பட் குவீனை மட்டும் நல்லா ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஏன்னு பின்னாடி தெரியும். எஸ். This scene takes place on the coast of Wales. Here, Richard is thrilled to return to his kingdom from Ireland, despite the fact that it is now filled with the rebels. He urged the earth of England itself to be hostile to Henry and those who would usurp Richard's crown. After this speech, Carlisle reassured the king, saying that the power that made him king, God, has the power to ensure that he stays king. ஸோ இப்போ ரிச்சர்டு உள்ளே வராரு. வந்துட்டு he is telling that உசர்பர்னா ஒன்றும் கிடையாது, அந்த துரோகங்களில் ஈடுபடுறவங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே விட்டுருக்கோம். ஸோ ரிபலியன் நடக்கிறத பார்த்து ஹீ இஸ் ஷாக்ட். அயர்லாண்ட்லேருந்து சந்தோஷமாக ரிட்டர்ன் வந்த ரிச்சர்டுக்கு சரியான ஷாக். ஸோ ஃபைனலி என்ன சொல்கிறாருன்னா, இங்கிலாந்து மண் மட்டும் உண்மையான மண்ணாக இருந்தால் அது வந்து ஹென்ரி அலோவ் பண்ணாது, ஏன்னா நான் பேனிஷ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி யூ நோ தட் பீப்புள் பிலீவ்டு தட் கிங் இஸ் ஈக்குவலன் டு காட். ஸோ ஹவு கேன் தே ரெஃப்யூஸ் த வேர்ட் ஆஃப் த காட்? அப்படி யார் பண்ணாலும் நீங்களும் ராஜ துரோகிகள் அப்படின்னு சொல்கிற அந்த டைமில் ஒருத்தன் என்ன சொல்கிறான், சார்லிஸ்லி, உங்களுக்கு பவர் கொடுத்ததும் ஆண்டவன் தான், பவரில் உட்கார வைக்கிறதும் ஆண்டவன் தான், உங்களுக்கு பவர் கண்டினியூ ஆகணும்னா அதுவும் ஆண்டவன் செயல் தான், எங்கள் கையில் எதுவும் இல்லைன்ட்டு முடிச்சிட்டார். கரெக்டு தானே? ஆண்டவன் தான் என்னை அமர்த்தினான்னு சொன்னவன் ஆண்டவன் தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்ல மாட்டேங்கானே, நீங்கள்லாம் காப்பாற்றணுங்கிறான். ஸோ ஒரு கான்ட்ரவர்ஷியல் டிலமா இருக்கிறதுனால இட் ஹஸ் பீன் செட் தட் ஓகே, இஃப் காட் வில்ஸ் யூ வில் பி ஹாப்பி, அட் இஸ் யூ வில் ரீடைன் யுவர் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் வந்தாலும் உங்களால் யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. Richard lashes out and saying that
when the sun is on the other side of the globe, symbolizing a king's absence from his country, thieves and murderous rebels sneak out. But when the sun returns, he says, light shines over all of the guilty men, and all of the traitors are shown for what they truly are. Thus, he says, he need not fear Henry. ஸோ வாட் இஸ் ஹீ கம்பேரிங் ஹிம்செல்ஃப் வித்? ரிச்சர்ட் என்னவா கம்பேர் பண்ணிக்கிறாரு? Sun. சன். ஸோ கொஞ்ச நாளைக்கு மறைஞ்சிருந்தேன், உடனே ரிபல்ஸ் மர்டரர்ஸ் எல்லோரும் வந்துட்டீங்க. நவ் ஐ எம் பேக் அண்ட் ஐ ஹவ் நோ ஃபியர் ஆன் ஹென்ரி. ரைட். What is more, Richard argues, nothing on earth, not all the water in the sea can wash the royal bond from the king appointed by God. For every soldier Henry has, Richard says, God has an angel that will defend him. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஆள்கிட்ட பவர் இல்லை, அதான் காடுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாப்புல, பயம் வந்துருச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, 1000 பேர் உங்கள் பக்கத்தில் இருக்கலாம், பட் என் பக்கம் வந்து யார் இருக்கா, கடவுளோட ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, தே வில் டிஃபெண்ட் மீ அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ரிமெம்பர், நார் ஆல் த வாட்டர் இன் த சீ கேன் வாஷ் த ராயல் பாம் ஃப்ரம் அ கிங் அப்பாயிண்டட் பை காட். அந்த ஒரு என்னோடய திக்னஸ், அந்த ஈரப்பதம், அந்த பாம் வந்து போகவே போகாது. நீங்கள் கடலையே கொண்டு வந்தாலும் நம்மளுக்கே தெரியும், இந்த பாம் ஏதாவது போடும்போது இட் வில் ரிமைன் ஈவன் தோ வாட்டர் இன்ட்ராக்ட்ஸ் வித் இட். ஸோ அந்த மாதிரி இட் வில் நெவர் வாஷ் அவே எனிதிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரைட். However, this optimism is quickly dispelled when Salisbury enters and informs the king that the Welsh army has dispersed. Immediately, Richard turns pale, saying that the blood of those thousands of men has rushed from his face, but he forgets himself for only a moment, and then again reminds himself that he is king. Okay, now when he was so optimistic and happy, suddenly யார் வந்து என்ன சொல்கிறா, சாலிஸ்பெரி வந்து என்ன சொல்கிறான், வெல்ஸோட ஆர்மி வந்து அங்கேருந்து டிஸ்பர்ஸ் ஆகிட்டாங்க. ஆமாம், நீ பாட்டுக்கு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்க, அங்கே எல்லாம் போயிடுச்சு. உடனே ஒரு மெட்டஃபாரிஸ்டிக்காக ஒன்று சொல்கிறான். என்ன சொல்கிறான், ஏன் பேல் ஆயிடுச்சான் முகம், வெள்ளை ஆயிட்டான். அந்த 1000 பேரோட ரத்தமும் என்னை விட்டு போன மாதிரி இருக்குது. அதாவது அவங்க ரத்தம் தான் என் ரத்தம், அவங்கள நம்பி தான் நான் இருந்தேன். இப்போ அவங்க போனதுனால டக்குன்னு என் முகம் வெளிரி போச்சு, பேல்னால் வெளிரி போயிடுச்சு. பிகாஸ் ஐ ஹாவ் நோ பிளட் இன் மை பாடி, பிகாஸ் ஆல் தோஸ் பிலாங் டு தோஸ் மென், அவங்கள நம்பி தான் நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அருமையாக சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த ஆக்ட் 3 Scene 2 இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு 2-3 வந்துச்சு. இந்த ராயல் பாமு, அந்த 1000 கடலே வந்தாலும் ஒன்றும் நடக்காது. இப்போ வந்து பிளட்டு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூ. Again, though Richard is deflated as he braces for the worst possible news, his own death, when Scrope enters. Scrope says that as Henry marches through the country, people, both old and young, have been flocking to his cause and joining the rebellion. What's more, Bagot, Bushy, and Green are all with Henry, though first it seems they have defected and betrayed Richard. Scrope clarifies that they have been executed. ஸோ இப்போ ஸ்க்ரூப் வந்து எல்லா தகவலையும் சொல்கிறான். எப்பா எல்லாரும் இறந்துட்டாங்க, செத்துட்டாங்க, அவங்க கூட இருந்தவனும் இல்லை, மொத்த கண்ட்ரியும் அவங்க கூட சேர்ந்துருச்சு, இப்போ நம்ம பவர்லெஸ்ஸாக நிற்கிறோம், இதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஸ்க்ரூப் வந்து சொல்கிறாப்புல. எஸ். With this news, Richard feels completely defeated. He says that they should all begin preparing their wills, and that their lands and lives and everything are all now Henry's.
The only thing that they possess for themselves now is death and their skin. He utterly gives up and consents to sit on the floor and tell stories of a death of kings, some, some of which seem to echo other Shakespeare plays. It is here that he refers to himself as flesh and blood and asks, since he is so subjected, how can he be with a king? கேன் பி கால்ட் அ கிங். இப்போ என்ன சொல்கிறான்னா, மொத்தம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். எல்லோரும் சரவுண்டடு, ஆர்மி இல்லை, பீப்புள் சப்போர்ட் இல்லை, ஜென்ரல்ஸும் இறந்துட்டாங்க. ஸோ நோ வேர் டு கோ. ரிச்சர்ட் II இஸ் நவ் அலோன். இப்போ என்ன செய்கிறான்னா, எல்லோரும் உட்காருங்க, பொழைச்சிக்கோங்க, எல்லோரும் ஒழுங்காக பொழைச்சிக்கோங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பழைய கதையெல்லாம் கொண்டு வரான். இந்த கிங் இப்படி வாழ்ந்தார், அந்த கிங் அப்படி வாழ்ந்தார்னு அவர் ஷேக்ஸ்பியர் அவர் கதையே எழுதுறாரு. ஸோ அப்படி உட்காந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ சொல்கிறான், நீங்கள் தாண்டா என் ரத்தமும் சதையும், யூ ஆர் மை ஃப்ளஷ் அண்ட் பிளட் அண்ட் பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி நான் இவ்வளோ விஷயத்துக்கு ஆளாக்கப்படுறேனே, என்னை கிங்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேனே, நான் கிங்குனா எப்படி இருக்கணும்? கிங்கு மாதிரி இருக்கணும். நான் இப்போ பாருங்கள் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கேன், நான் கிங்கா அப்படின்னு சொல்லி டவுட்டில் கேட்டுட்ருக்கான். Yes, Subhashini can read from here. Sir, konjam ipo yes sir. After this lengthy speech, Carlyle tells Richard that fearing and wailing only strengthen their enemies and that the king needs to prepare to fight. It's much better to fight and die, he says, than to simply die upright. Richard agrees and decides he will fight Henry, but almost immediately again he is broken with the bad news that York has joined up with the potential usurper. Richard cries out, asking what could possibly make him feel better now, and then he decides to retreat to Flint Castle and allows his soldiers to disperse. ஸோ ஃப்ளிண்ட் கேசலுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் எல்லாரும் அவனை சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி நீ வாருக்கு போன்னு சார்லஸ் லீ கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணுறாப்புல. பட் அவருக்கு அப்பவும் நம்பிக்கை இல்லை. பட் ஸ்டில் சரி சோல்ஜர்ஸ்லாம் கிளம்புங்க, நான் ஃப்ளிண்ட் கேசல் போகிறேன்ட்டு அவரும் கிளம்பியாச்சு. The scene begins with Henry recapping the information learned in the previous scene. Richard's armies have dispersed and he has met his few allies on the coast. Northumberland reports that it is good news and that Richard is hiding nearby. York then corrects him, since Northumberland, accidentally or not, let off the title king, then referring to Richard York, is well aware of Henry's ambition to take the crown, though Henry and Northumberland here deny it. ஸோ இப்போ தான் கதையே நடக்கு. இங்கே பாருங்கள் என்ன நடக்குது. ஸோ ரிச்சர்டோட ஆர்மியெல்லாம் செதறிடுச்சு, விச் மீன்ஸ் அவன் எங்கேயோ பக்கத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நார்த்தம்பர்லேண்ட் நியூஸை சொல்கிறான். அப்போ யாருக்கு சொல்கிறான், அவன் இன்னமும் நம்ம கிங்கு தான்டா, அவன் தான் கிங்கு இப்போ, சரியா? அண்ட் அதே மாதிரி என்ன யோசிக்கிறானுங்க, ஹென்ரி கண்டிப்பாக நம்மளை ஆளணும்னு நினப்பான். ஓகே, அண்டு அது இவங்க ஏதோ ஒன்று என்ன இவங்க மனசில் என்ன ஓடுதுன்னா, ஓகே ஹென்ரி எப்படியும் இந்த க்ரௌனை வாங்க விட மாட்டான். ஓகே, ஆனால் இதில் ஒரு காமெடி என்னென்னா, இல்லை நாங்கள் அதுக்காக வரலைங்கிற மாதிரி ஹென்ரி சொல்கிறாங்க. இப்போ அது ஏன் இனிமே தான் தெரியும். ரைட், கண்டினியூ. சார். எஸ் மேம். சார் ஒரு 2 minutes சார், ஸ்கூல்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கு சார். Privately, Richard says he regrets ever banishing the proud Henry. He wonders what will become of him and what he must do, and he seems aware that he will soon be deposed. He says he will give up all his kingly possessions, including his large kingdom, for a little grave. By this point, he has completely given into grief. So finally, Northumberland, he explains that Henry is here to bend the knee. Bend the knee means I am giving up, I am surrendering myself to Richard. அப்படி சொல்லி தான் சொல்கிறான்.
The point is, okay, I waged war against the crown, but still I am ready to bend my knee because I know it's a shame for me, but still Henry is ready to do it. இதில் தான் ஹென்ரி உயர்றான். ஓகே, அப்புறம் கடைசியில் ரிச்சர்டும் ஒத்துக்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லி ஹென்ரியோட டிமாண்டுக்கு ஒத்துக்கிறான். ஓகே, உனக்கு உள்ள உரிமையை நான் திரும்ப தரேன். ஓகே, ஆனால் கடைசியில் என்ன சொல்கிறான் தெரியுமா ரிச்சர்டு? ஐயோ, இந்த பயலையாக நம்ம வந்து இவ்வளோ நல்லவனையாக நம்ம வந்து பேனிஷ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். பிகாஸ் ஹென்ரி நினச்சா இப்போ அவனை கொண்டுட்டு க்ரௌன் எடுத்துடலாம். பட் ஹீ வாண்ட்ஸ் நோ வார். ஸோ வாட் ஹி டஸ், ஹி வின்ஸ் த ஹார்ட் ஆஃப் ரிச்சர்ட் கிட்டத்தட்ட. ஓகே, இவனையாக நம்ம இது பண்ணோம். அதே மாதிரி என்ன சொல்கிறான், இவன் பண்ணதெல்லாம் தப்பு தான், பட் ஸ்டில் நம்மளால் அவனை மன்னிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே, அண்ட் என்ன சொல்கிறான், ஐ வில் கிவ் அப் ஆல் த கிங்லி பொசிஷன்ஸ். எனக்கு எதுவுமே வேணாம், அந்த பதவி இது எதுவுமே வேணாம், எனக்கு இந்த கிங்டமே வேணாம், எனக்கு தேவை ஒரே ஒரு கிரேவ் தான் அப்படின்னு சொல்கிறான். எஸ், அந்த அளவுக்கு வருத்தப்படுறான். கண்டினியூ. When the two men finally stand in front of one another again, Henry kneels before Richard, but Richard accuses Henry of making an attempt to gain the crown. Henry still maintains that he is here only for what is rightfully his, but Richard says that he is willing to give up the crown and that he will do what he must since he is being forced. அவன் என்ன சொல்கிறான், இப்போ ரிச்சர்டுக்கு வந்து அந்த பெருமை போக மாட்டேங்குது. என்ன பிரச்சனைனா, ஒருத்தன் வந்து அவனாக சரண்டர் ஆகிறான்னா அது அவனுக்கு பிடிக்கல. நீ வந்து ஐயோ பாவோன்னு விட்ற, எனக்கு அது பிடிக்கல. எனக்கு அவனை வந்து ஒரு ப்ரவுட் கிங். ஓகே, அந்த என்ன சொல்கிறான், ஒன்று என்னை சண்டை போட்டு பிடிச்சிருக்கணும், அது இல்லை. ஓகே, இப்போ நீ ஃபோர்ஸ் பண்ணி உன்னை ஏற்றுக்க சொல்கிற, அது எப்படி என்னால் முடியும்? நான் வந்து தோற்றதாகவே இருக்கட்டும், அதுதான் எனக்கு பெருமை. ஆனால் நான் தயவு செஞ்சு ஒருத்தர் விட்டு கொடுத்து நான் வந்து கிங்காக இருக்கிறேங்கிறது எனக்கு வேணாம், நீயே கிங்காக இருந்துக்கோ, எனக்கு எதுவுமே வேணாங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அவனுக்கு இது ஒரு கௌரவ குறைச்சல் தானே. அவன்கிட்ட எல்லா பவரும் இருந்து உன்னைய பாவம்னு உன்னை சரண்டராகி உன் கூட இருக்கலாம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க மக்கள். அதுக்காக வருத்தப்படுறான். லெட்ஸ் சீ. In the Duke of York's garden, Richard's queen is still sad despite the efforts of a lady to cheer her up. Soon a gardener and his workers enter, and the queen and lady hide behind a tree to eavesdrop. The gardener gives instructions, but the men question why they should do the work when the country is in such disarray. The gardener assures his men, though, that the person responsible for England's bad state, Richard, and all for his men have been captured or killed by Henry Bolingbroke. The gardener is certain that Richard will soon be deposed. ஸோ 2 பேர் வந்திருக்காங்க குவீனோட இடத்துக்கு. அந்த கார்டனில் ஒட்டு கேட்குறாங்க. குவீன் என்ன கேட்குறாங்க, ரிச்சர்டால் இந்த இடம் பட்டதெல்லாம் போதும், இப்போ கடைசியில் ரிச்சர்டை கேப்சர் பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்க போல், அப்படி இப்படின்னு எல்லாமோ புலம்பி இந்த ஒரு பின்னாடி பேசுவாங்கள்ல பேக் பைட்டர். ஸோ தே ஆர் பேக் பைட்டர்ஸ் அண்ட் தே ஆர் ஜஸ்ட் டிஸ்கஸிங் ஆன் ஹவு இட் ஹஸ் பீன் டன் அண்ட் வாட் வுட் ஹேவ் ஹேப்பன்ட், பட் நத்திங் இஸ் ஃபேக்சுவல், ஜஸ்ட் வாட் தே நோ, அதை மட்டும் பேசுகிறாங்க. லெட்ஸ் see இதை குவீன் கேட்டுட்டு என்ன நினைப்பாங்கன்னு பார்ப்போம். At this point, the queen steps forward to confront the gardener, using figurative language in which the gardener is figured as Adam in the Garden of Eden. The queen asks why he would say that Richard is deposed. The gardener responds that everyone has sided with Henry, making it all but certain that he will overpower and depose the king. The queen decides to head to London to meet Richard and share in his rule, and the gardeners continue their work. ஸோ ஃபைனலி த குவீன் டிசைட்ஸ் தட் ஓகே ரிச்சர்ட் இஸ் இன் டீபோசிங்னா அவரோட பதவி போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஐயோ பதவி போயிடுச்சா என் ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குவீன் ரொம்ப வருத்தப்பட்டு இம்மீடியட்டாக நான் போகிறேன் லண்டனுக்கு அவரை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. மேம் கேன் யூ ரீட் திவ்யா மேம்? Yes, sir. This scene begins with Henry continuing his investigation into the murder of Gloucester. He begins by calling forward Bagot, who indicates Amerley involvement in the crime and says that Amerley even hoped for
Henry's death. Homerly, of course, denies all of this, and in the gesture that parallels the play's first scene, he threw down his gauge in an offer to battle Baggot to the death. ஸோ இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் சீனில் இதான் நடந்துச்சு. அங்கே 2 பேர் யார் இருந்தா? ஹென்ரியும் இன்னொருத்தன் யார்? மோப்ரே. யாருக்கு முன்னாடி நின்னாங்க? ரிச்சர்ட் த செகண்ட். ரைட். இப்போ யார் 2 பேர் நிற்கிறா? பேகோட், ஆமர்லி. அவங்க 2 பேரும் யார் முன்னாடி நிற்கிறா? ஹென்றி. ஆனால் இதில் ஒரு காமெடி என்ன, இன்வெஸ்டிகேஷன் எதை பற்றி தான்? அப்பவும் எதை பற்றி, இப்பவும் எதை பற்றி? மர்டர் ஆஃப் கிளாசெஸ்டர். அதே சீன், வேறு ஆட்கள், ஒரே கதை. ஓகே, அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. கடைசியில் இப்போ என்ன பண்ணுறான் ஆமர்லி? எல்லாத்தையும் வெறுத்துட்டு கடைசியில் ஒன்று தூக்கி போடுறான். என்னது அது? அதே தான் யார் பண்ணா அங்கே? கேஜ். அந்த கேஜை தூக்கி போட்டு வா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். ரைட். Though Henry stops Baggot from picking up their gauge, Fitzwater steps up and throws his own gauge, also accusing Amerley of treason and of involvement in Gloucester death. When Amerley calls Fitzwater a liar, Percy steps up to defend his honor. Another lord begins to attack Amerley, who is finally defended by Surrey, who in turn begins to quarrel with Fitzwater. Henry ultimately says that all of these challenges will wait until his banishment is officially revoked. ஸோ இப்போ என்ன நடக்கு? ஒரே காமெடி. ஒருத்தனா இவன் தான் மோசமானவன், வா நீ சண்டைக்கு வான்ட்டு ஒருத்தனா கிளம்பிட்டான். ஸோ கடைசியில் இவன் என்ன சொல்கிறான்? ஹென்றி, உங்கள் எல்லாம் அவனுக்கு இருக்குடி, வரேன், என்னோடய பேனிஷ்மெண்ட் இன்னும் ரிவோக் ஆகலை. அதாவது இப்போ வரைக்கும் அஃபிஷியல் கிங் ரிச்சர்டு தான். ஸோ அவன் இன்னும் பேனிஷ்மெண்ட் ரிமூவ் பண்ணலை. பண்ணதுக்கப்புறம் பாரு, உங்கள் எல்லாமே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். Sir, starting word. Okay. Okay, sir. After a snacky comment from Carsley, York enters and says that Richard has agreed to make Henry his heir and descended from the throne. York then announces Henry as a King Henry IV, and Henry says that he will ascend the throne in God's name. But to this announcement, Carsley speaks out. He asks what subject can give sentence on his king, and challenges the legitimacy of Henry's claim to the throne. He calls Henry a traitor and then makes a prophecy. The blood of English shall manure the ground. The future ages groan for this foul act. Peace shall go sleep with Turks and infidels, and in the seat of peace tumultuous war shall kin with kin and kind with kind confound. ஸோ கடைசியில் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இப்போ தான் ஃபன்னே நடக்கு. ரிச்சர்டு கடைசியில் என்னென்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். யார் கிங்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான்? ஹென்றி. என்ன பேரில் வருவான்? கிங் ஹென்றி IV. கடைசியில் என்ன ஹென்றி சொல்கிறான்? அதுக்கு நான் கடவுளோட பேரில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு சொன்னதுக்கு கார்லிஸ்லி என்ன சொல்கிறான்? வாட் சப்ஜெக்ட் கேன் கிவ் சென்டென்ஸ் ஆன் ஹிஸ் கிங்? அதாவது
தன்னை கடவுள் பேரில் நீ வருவேன்னு சொல்கிறிய, கடவுள் தான் உன்னையே இங்கே அமர்த்தினது, நீ அவரோட சப்ஜெக்ட் தான், ஆனால் அவருக்கே நீ ஈக்குவல்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிழிச்சு விட்டுறாரு கார்லிஸ்லி. ஹென்றி ஒரு ட்ரைட்டர், ஹென்றி ஒரு மோசமானவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபஸி. இவங்களுக்கு ஒரு இந்த வேலை உண்டு, ப்ராஃபஸின்னு ஒன்று கொடுத்துருவானுங்க, சபிக்கிற மாதிரி ஒன்று பண்ணிடுவானுங்க, இன்னொன்று இதுதான் நடக்குங்கிற மாதிரி ஒன்று சொல்லி விட்ருவானுங்க. சம்டைம்ஸ் அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறான், இவன் ஒரு வேளை ஆட்சிக்கு வந்தான்னா கண்டிப்பாக இங்கிலாந்து மக்கள் ரத்தம் சிந்துவாங்க, அந்த ரத்தம் வந்து ஃபர்டிலைசராக இந்த மண்ணில் கிடக்கும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் இப்படி ஒரு கிங்கை பார்த்ததுக்கு எல்லாரும் வருத்தப்படுவீங்க, ஒருத்தனுக்கும் பீஸ் இருக்காது, வெறும் வார் தான் இருக்கும், உங்களுக்கு ஒருத்தனுக்குள்ளே ஒருத்தன் சண்டை மூட்டி சாவிங்க அப்படின்னு சொல்லி ப்ராஃபஸி கொடுத்துட்டு கிளம்பிடுறான். பயங்கரமான ஆளாக இருப்பான் போல கார்லிஸ்லி இவ்வளவையும் சொல்லிட்டு போயிடுறான். ரைட். But since Henry has been crowned, Carlisle's speech is figured as treason, and so he is arrested. Henry then calls forth Richard so that he may surrender in public. Richard soon enters and laments the betrayal of so many of his former allies, whereas only one Judas out of 12 apostles betrayed Jesus. He says Richard feels betrayed by 12,000 men and all of England itself. He then asks why he has been summoned, and York answered that it is to publicly resign and pass the crown to Henry. ஸோ ரிச்சர்ட் என்ன ஃபீல் பண்ணுறான், என்னைய 12,000 பேர் என்னைய வந்து ஏமாற்றிருக்கீங்க, யூ பிட்ரேடு மீ, ஆனால் ஜீசஸை கூட ஒரு ஜூடாஸ் தான் பிட்ரே பண்ணான், பட் நீங்கள் இத்தனை பேர் சேர்ந்து என்னைய வந்து கழுத்தறுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ரிச்சர்டை கூப்பிட்டு விட்ருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, நீ ரிசைன் பண்ணுறங்கிறத பப்ளிக்காக சொல்லிவிட்டு க்ரௌனை வந்து அவர் கையில் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரைட், கண்டினியூ மேம். Richard then takes the crown and tells Henry to seize it. They both hold on to either end of the crown, which Richard compares to 2 buckets, one pouring oil and tears into the other form of higher position. Richard is willing to resign his crown, but his grief, he says, can't be passed on. He will still remain king of those. Ultimately, he says that with mine own hands, I give away my crown. A key step for Henry's hope for a legitimate claim. Richard must denounce his crown and dethrone himself using the official speech and power of the king. So with my own hands I give away my crown அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்னா, லெஜிட்டிமேட்டாக நான் கொடுக்குறேன்னு அர்த்தம். அதாவது இவன் எனக்கு பிறந்த புள்ள அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி, இல்லை இவன் தான் அடுத்து உண்மையான வாரிசுன்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். அதாவது தான் இருக்கும்போதே பாஸ் ஆனான்னா அது லெஜிட்டிமேட். ஸோ அதனால் இந்த வார்த்தையை கொடுக்க சொல்லி எல்லோரும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, அதை யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க, அந்த 2 க்ரௌனையும் 2 பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அதை என்ன கூட கம்பேர் பண்ணுறாங்களா, 2 பக்கெட்டு கூட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த பக்கெட்லேருந்து அப்படியே கண்ணீரை ஊற்றுனா இந்த பக்கெட்டில் எப்படி ஃபில் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன், ஒரு இமேஜரியை கொண்டு வராங்க. ரைட், எஸ். The final thing required of Richard is that he read out loud the list of accusation against him for crimes against England while in power. Richard at first refuses and then says his eyes are too full of tears, and he soon claims that he is now nameless since his identity was so tied up with the crown. In his distress, he requests a mirror, and while it is brought out, Northumberland
encourage him to read from the list of crimes. But Richard says instead that he will read from the book he sees in the mirror, where all his sins are recorded in himself and his ஸோ reflection. ரொம்ப மோசமாக ரிச்சர்டை ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மீன் டைம் இன்னொன்று சொல்கிறாங்க, யூ ஷுட் கன்ஃபஸ் யுவர் க்ரைம்ஸ். நீங்கள் என்ன தப்பு பண்ணியோ உடனே நீங்கள் கன்ஃபஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? மக்கள் மத்தியில் ஸோ தட் ஹென்ரியை ஏற்றுப்பாங்க. ஓகே, பழைய கிங் தப்பானவன் போல், இவன் நல்லவன் அப்படின்னு ஏற்றுக்குவாங்க. That was the prime reason why this has been arranged. And remember, he wants to read, everyone wants him to read from the book. But அவன் என்ன சொல்கிறான், நோ 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 நோ, நான் வந்து அதை வாசிக்கலை, எனக்கு ஒரு கண்ணாடி கொடுங்க, அந்த கண்ணாடியை பார்த்து நானே என்னென்ன தப்பு பண்ணேங்கிறத ஓப்பனாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ எனக்கு புக்கு வேணாம், கண்ணாடி தான் வேணும் அப்படின்றான். Looking into the mirror, Richard reflects on his face and the kingdom he has lost. Before throwing it to the ground and shattering the glass, he says, then that the sorrow has destroyed this. To this comment, the new king responds that the shadow of sorrow destroyed the shadow of his face. And Richard responds by saying that it is true, beginning a grief speech that explores interiority. Richard says that any outward showing of grief is just a shadow to the true internal grief. Inside, says Richard, is where the true substance lies. A true substance lies. After this speech, Richard asked to the taken away, just so that he does not have to see Henry anymore. The old king is then taken to the tower, and the most everyone exit. ஸோ ஃபைனலி ஈவன் ஆஃப்டர் த்ரோயிங் த கிளாஸ் அவே, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு he throws the glass away, shatters the glass, and finally he gives a very very sad speech full of tears. அண்டு சொல்லிவிட்டு ரொம்ப கவலையில் இருக்கும்போது கடைசியாக இனி சீக்கிரமாக கூட்டிகிட்டு போய் ப்ரிசனுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நான் ஹென்ரி இனிமேல் பார்க்கவே விரும்பலை. ஏன்னா உச்சபட்ச ஹியூமிலியேஷன் அவனுக்கு கோ த்ரூ பண்ணது எல்லாமே. ரைட். Amerley and Carsley Howard remain on stage along with the abbot of Westminster. Amerley asked the other two men if there is any plot to rid the country of the aspersion that has just occurred. And the abbot tells Amerley to follow him home, where they will discuss a plot to assassinate Henry. இந்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம், ஆமர்லி கார்லிஸ் எல்லாரும் சேர்ந்துட்டாங்களா, அபாட் கூட சேர்ந்து வா நம்ம போட்டு தெளிடுவோம் ஹென்ரியன்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. போச்சு. இப்போ அடுத்து ஒரு கதையை குழப்பறாங்க. இப்போ தான் ஹென்ரி வந்து கிங் ஆகியிருக்கான், அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ரைட் சுபாஷினி. Act 5 begins with Richard's queen reflecting on Richard's looming imprisonment and lamenting the recent turn of events. But when Richard meets her on stage, he urges her not to be sad and think of his time as king as merely a happy dream. He tells her to go to France and hide in a religious house where she will be safe. So finally he says that, okay, you at least be safe, go to France, and நான் வந்து கிங்காக இருந்தேங்கிறத ஒரு ட்ரீமாக நினச்சி மறந்துடுன்னு தன்னோட ஒய்ஃபுக்கு சொல்லிவிட்டு நீ அங்கே ரிலீஜியஸாக மாறிடு. அப்போ வந்து ரிலீஜியஸாக இருந்தீங்கன்னா உங்களை யாரும் கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. ஸோ அங்கே போயிரு அப்படின்னு சொல்கிறான். To this, the queen asks if Henry has deposed Richard's intellect along with his crown, questioning why he is surrendering and submitting without any fight whatsoever. But Richard merely says that she should think of this interaction as his deathbed, and he asks her to tell his sad story to others, that of a rightful king deposed. ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலி கிங் குயின் என்ன கேட்குறா,
அவன் உன்னை வந்து பதவியை விட்டு தான் தூக்கணும்னு பார்த்தேன், கடைசியில் உன் மூளையும் மழுங்க வச்சிட்டானா அப்படின்னு சொல்லி நீ ஏன் ஃபைட்டே பண்ணலை அப்படிங்கிறது தான் அவளோட கொஷின். இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அவன்கிட்ட படம் இருந்துச்சு, பட் ஆர்மி டிஸ்போஸ் ஆயிருங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே சரண்டர் ஆகிட்டான். ஸோ இப்போ என்ன விஷயம்னா அவன் என்ன சொல்கிறான், கன்சிடர் திஸ் டு பி ஆர் லாஸ்ட் மீட்டிங், நான் இறந்துட்டேன்னு நினச்சிக்கோ, போயிரு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். At this point, Northumberland enters and says that Henry has decided Richard will be taken to Pomfret instead of the Tower. To him, Richard accurately predicts that the peace between Henry and Northumberland will not last, as Northumberland will not be satisfied no matter what Henry gives him, and Henry will always know that Northumberland helped unseat one king and will therefore fear that he might attempt it அகேன். ஸோ again. இப்போ என்ன ஆகுதுன்னா நார்த்தம்பர்லேண்ட் என்டர் ஆகிட்டான். ஓகே, என்டர் ஆகி ரிச்சர்டை வந்து நம்ம டவர் தான் ப்ரிசன், அங்கே ப்ரிசனுக்கு டவருக்கு கூப்பிட்டு போகாமல் பாம்ஃப்ரெட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, அவன் என்ன சொல்கிறான், நார்த்தம்பர்லேண்ட் கண்டிப்பாக நல்லவன் கிடையாது. ஏன்னா ஹென்றி என்ன தான் கொட்டி கொடுத்தாலும் நார்த்தம்பர்லேண்டுக்கு நல்லா தெரியும் யார் கிங்குன்னு. அவன் வந்து சும்மா கூட இருக்கானே தவிர அவன் கண்டிப்பாக இந்த புது கிங்கு கூட சப்போர்ட் பண்ண மாட்டான். அதுதான் எல்லாரும் நம்புகிறாங்க. ரைட். Richard also laments that he has been doubly divorced since Henry has split him up from his crown and from his wife. Though they request to be banished together in a painful moment, the two are forcibly separated as Richard is taken to his imprisonment. சரி, எனக்கு 2 தடவை டிவோர்ஸ் ஆகிட்டுங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒய்ஃப் கிட்ட இருந்தும் டிவோர்ஸு, க்ரௌன் கிட்ட இருந்தும் டிவோர்ஸ். எஸ். This scene begins with a conversation between York and his wife, the Duchess of York. The Duke has been telling his wife the story of Henry's rise to power and says that the common people cheered for the new king Richard, on the other hand, received no such welcome, not even a singular God save him. ஸோ எல்லா மக்களும் இவன் ஹென்ரிக்கு சப்போர்ட் கொடுத்தாங்களே தவிர ரிச்சர்டு வரும்போது ஒரு பயிலும் சப்போர்ட் கொடுக்கல. ஆனால் ஹென்ரிக்கு எல்லா பவரும் இருக்குது. அது என்னமோ தெரில, எல்லாருமே அவனை சியர் பண்ணுறாங்க, வெல்கம் பண்ணுறாங்கன்னு யாருக்கு அவன் ஒய்ஃப்ட்ட சொல்லிகிட்டு இருக்கான். எஸ். Soon their son Amerley enters, though he has lost his title since the change in power. York notices a piece of paper on Amerley's person and demands to see it. When he finally grabs it and reads, he cries out treason, apparently having discovered Amerley's involvement in the plot to assassinate Henry. York immediately takes off to inform Henry of the plot, which he says he would do even if Amerley were 20 times his son. In an attempt to save her son's life, the Duchess of York sends Amerley after York with instructions to try to get to Henry first in order to beg for forgiveness. ஸோ இப்போ என்ன நடக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஆமர்லி பண்ணுறதை யார் கண்டுபிடிச்சிட்டா? இந்த போனாங்க தெரியுமா, இதுக்கு முன்னாடி ஆமர்லி எல்லாவனும் போயிட்டு அப்பாட்டு எல்லாவனும் போய் நான் வந்து அந்த சார்லிஸ்லி அவர் தரல, இவங்க 3 பேரும் சேர்ந்து கிங் அசாசினேட் பண்ணிடுவோமான்னு புது பிரச்சனை இழுத்தாங்கல்ல. இப்போ அதை யாரை கண்டுபிடிச்சிட்டா? Who found out? ஆமர்லியோட அப்பா. ஆமர்லி அப்போட அப்பா யார்? இதாக இருக்கு. Duke of York, sir. யாருக்கு தான் வந்து டியூக்கு தான் வந்து அவனோட அப்பா. அவன் கண்டுபிடிச்சி என்ன செய்யறான், தான் பையனே தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நேராக ஹென்ரிகிட்ட கொண்டு போய் இங்கே பாரு என் பையன் மோசமானவன்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி டச்சஸ் என்ன சொல்கிறா, என் மகனே நீ முதல்ல போயிரு, நான் சொல்கிற லெட்டர் எழுதி சாரின்னு அதாவது ஃபர்கிவ்னஸ் கொடுத்து நான் இப்படி பண்ணது தப்புன்னு சொல்லி ஹென்ரிகிட்ட போய் மண்டாடு, இல்லைன்னா அவங்க அப்பா போய் முதல்ல போயிட்டான்னா நீ செத்துருவேன் அப்படின்னு சொல்லி இவன் டச்சஸ் பிளான் பண்ணுறான் பையன் உயிரை காப்பாற்றுறது. King Henry begins this scene by wondering where his son is.
He reflects that he has not seen the sun in 3 months, and that the wanton and effeminate boy can most likely be found in one of London's taverns. Henry does say, however, that there is promise and sparks of hope within his son. ஸோ இப்போ வந்து ஹென்றி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான், என் பையன் எங்கே முதல்ல, அவனுக்கு ஒரு பையன் உண்டு. ஸோ என் பையன் எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ இவன் ஒரு பைத்தியக்காரனாச்சே, 3 மாதமாக நான் பார்க்கலையே, நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கான். At this moment, a flustered Aumerle enters and asks for a moment alone with the king. He then falls to his knees and begs for a pardon, though he does not wish to say what for. Before he will say what it is, he wants to lock the door to the room for privacy, and Henry consents, though York soon begins knocking and crying out that Henry should be there. Alerted to danger, Henry draws his sword and lets York into the room. என்ட்ரேஸ் ரூம். என்ன ஆகுது, யாருக்கா வந்து இவன் பையன் ஃபஸ்ட்டு ரீச் ஆகிட்டான். டச்சஸ் பிளான் படி வந்து, ஐயா கொஞ்சம் தனியாக பேசுவோம், கொஞ்சம் கதை உடைச்சிட்டு பேசுவோமா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது காலில் விழுறான், மண்டாடுறான். ஆனால் இன்னும் தகவலை சொல்லலை. சொல்கிறதுக்கு முன்னாடி கதை உடைக்கவான்னு ஹென்றி ஓகேன்றான். ஏன்னா அவன் பையன் தானே, அங்கே உள்ளவன் தானே, அந்த சபை உறுப்பினர் தானே. உடனே அங்கேருந்து வெளியே இருந்து யாருக்கு கத்துறான், அவங்க அப்பா வந்து கிங்கை வந்து வார்ன் பண்ணுறான், பத்திரமா இருக்க, யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். York then gives Henry the writing that revealed the plot. While Henry cries out about the conspiracy and remarks that York's goodness was not transferred to his son, the Duchess of York arrives to beg for Aumerle's life. She drops to her knees and begs him to pardon Aumerle, who immediately joins her in begging. Meanwhile, York kneels too and urges Henry not to be too merciful. The Duchess, though, says that York is not earnest in his pleas and that really he hopes that Henry will pardon Aumerle. After much begging, Henry pardons Aumerle but orders the capture and death of all the other conspirators. ஸோ என்ன ஆயிடுச்சு, கடைசியில் இவங்க எல்லாரும் வந்து குடும்பமே இங்கே வந்து காலில் விழுது. ஆனால் அந்த யாருக்கு மட்டும் என்ன சொல்கிறான், அம்மாவும் மகனும் என்னை விட்டுருங்க எப்படியாவது என் பையன் உயிரை விட்டுருங்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். அவங்க 2 பேரும் ஓகே, அம்மா வந்து பிள்ளைக்காக வாதாடுறான், பிள்ளை வந்து அவன் உயிருக்கு வேண்டி வாதாடுறான், ஓகே ஆமர்லி. ஆனால் அந்த யாருக்கு பையன் மட்டும் என்ன செய்கிறான், காலில் விழுறான். ஆனால் எதுக்கு சொல்லுங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதே தான், இவனெல்லாம் விடாதீங்க, மர்சி காட்டாதீங்க. தான் பையனை பார்த்து சொல்கிறான், இவனை வந்து விடாதீங்க, இவனை வந்து எப்படியாவது கொன்றுங்க, இவன் வந்து திருந்த மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் அப்பாவே சொல்கிறான். ஆனால் கடைசியில் அவங்க அம்மா கெஞ்சினதுனால கிங்கு வந்து ஓகே உனைய விட்டுறேன், ஆனால் அந்த சார்லஸ்லி அப்புறம் அந்த அபாட் இவங்களெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். In this brief scene, Exton remarks that he heard the king say, "Have I no friend will rid me of this living fear." Exton takes this to be an implicit order to kill Richard and he leaves for Pomfret to commit the murder. ஓகே, இந்த பாருங்கள் என்ன சொல்கிறான் பாருங்கள். எக்ஸ்டன் வந்து என்ன சொல்லிட்டான், இவன் நம்ம கிங்கு சொல்கிறத கேட்டிருக்கான். கிங் என்ன சொல்கிறான்னு வாசிங்க பார்ப்போம் ஒரே ஒருக்கா. Have I no friend will rid me of this living fear. என்ன கேட்குறான், எனக்கு அம்மா எனக்கு இந்த பயத்திலே நான் வாழணுமா, லிவிங் ஃபியர், உயிரோடு இருக்கிற பயம். அப்போ அவன் யாரை மென்ஷன் பண்ணுறான்னு சொல்லுங்கள், யார் இப்போ டேஞ்சர் இவனுக்கு, லிவிங் ஃபியர் யார், யாரை பார்த்து பயப்படுறான், ரிச்சர்டா சார்? இல்லை ரிச்சர்டை பார்த்து இவன் பயப்பட தேவையில்லையே, யாரை பார்த்து பயப்படணும், ரிச்சர்டு ஜெயிலெல்லாம் இருக்கான், வாய்ப்பில்லை. இப்போ பிளாட்டர்ஸ் வந்திருக்காங்கல்ல புதுசாக. இல்லை எக்ஸ்டன் வந்து அங்கே வந்தவன். ஓகே, இவன் யாரை பார்த்து பயப்படுறான், இப்போ முந்தின சீனில் பார்த்தோம்ல, யார் அவனை கொல்ல வந்ததாக தகவல், ஆமர்லி. கரெக்டாக, இப்போ ஆமர்லியோட கூட்டாளிகளை கொல்ல சொல்லிட்டான்ல. இப்போ அவன் கூட்டாளிகள் தானே இவனுக்கு உண்மையிலே பயம், எனி டைம் வந்து கொல்ல வருவானுங்க.
அவன் அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த எக்ஸ்டன் என்ன நினச்சிட்டான், ரிச்சர்டை சொல்கிறான்னு நினச்சிட்டு ரிச்சர்டை கொள்ள பாம்ஃப்ரேக்கு போயிட்டான். புரிஞ்சா? இப்போ பாருங்கள். Act 5, Scene 5 opens with Richard alone in prison at Pomfrey Castle. Speaking a soliloquy, Richard says that he would want to compare his prison to the world, but cannot since the world is filled with people and the prison is complete solitude. To solve this problem, he says his brain will throw the female to his soul will be the father, and together they will create thoughts that will people his isolated prison world. His many thoughts give him many roles to play in prison, but in none of them is he happy, for he has always been unkinged by Henry. ஸோ கடைசியில் என்ன பண்ணுறான், தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கான் ரிச்சர்டு. ஆனால் மைண்டில் என்ன சொல்கிறான்னா, இந்த பிரெயின் தான் என்னோடய அப்பா, இதுதான் என்னோடய அம்மா, அப்படி இப்படின்னு ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். தன்னோட உடம்பு உறுப்புகளையே ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக கொடுத்து அப்படியாவது கொஞ்சம் மனசார்வோன்னு ஆறிக்கிட்டு இருக்கான். பைத்தியமே பிடிச்சி போச்சா, அது மாதிரி தான் இருக்கான். Suddenly, Richard hears faint music, which is painful since he cannot hear it uninterrupted. He reflects on time which he wasted and which now wastes him. He compares himself to a clock and says that his perception of time is now only marked by sighs and tears and groans. He is afraid that the music will make him insane, but he values it as a sign of love to himself, which is extremely rare in what he views as the all-hating world. ஸோ சும்மா புலம்பிக்கிட்டு தான் இருக்கான். என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு கடிகாரம் மாதிரி, நான் வேஸ்ட் பண்ண எதையுமே என்னால் திரும்ப கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், உழம்புறான். Here, a groom from the stable enters to look at the man that was once his king. The groom explains that he dressed the horse that Henry rode on recently, and Richard asks if the horse bore Henry proudly, hoping that it might have thrown him to the ground. As Richard again laments being usurped by Henry, the prison keeper enters and instructs the groom to leave. ஸோ ஒரு மாப்பிள்ளை ஒருத்தன் வரான், வந்துட்டு என்ன சொல்கிறான், நான் உன்னோட குதிரைக்கெலாம் ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் பார்த்தியா அந்த குதிரை உடைய கூட்டிகிட்டு போச்சு, ஆனால் அதே குதிரை உடைய தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். After a few exchanges, Richard, who is tired of his imprisonment, begins beating the keeper. The keeper calls for help, and in rush the murderers, Exton and servants. Richard is able to kill 2 servants, but Exton ultimately strikes him down. In his final dream, Richard tells Exton that he has stained the king's land with the king's blood. He cries that his soul is going up while his body sinks and he dies. ஸோ ஃபைனலி எக்ஸ்டன் ரிச்சர்டு 2 பேரை கொண்டுட்டு எக்ஸ்டன் அவனை கொண்டுட்டான். ஸோ கடைசியில் சாகும்போது என்ன சொல்கிறான், என்னோடய சோல் மேலே போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இறந்து போகிறான். அதே மாதிரி நீ இந்த மண்ணை கேவலப்படுத்தி காயப்படுத்திட்ட, இந்த மண்ணில் ஒரு கிங்கோட ரத்தம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லியே சாகுறான். Exton then laments spilling water and royal blood and wishes that the deed was good. He decides to take the dead king back to the living king. ஸோ கடைசியில் கொஞ்சம் வருத்தப்படுறான், ஆனால் என்ன செய்ய, கொண்டு போயிட்டான். ரைட்டு, தூக்கிட்டு போகிறான், பாடியை கொண்டு போய் ஹென்ரி கொண்டு போகிறான். King Henry reports to York that he still awaits news on the rebels. Northumberland then enters and says that they have been captured and killed. The originator of the plan, Percy says, is dead, but the Bishop of Carlisle has been captured alive. However, Henry elects to pardon him because he has seen high sparks of honor in Carlisle. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நார்த்தம்பர்லாண்ட் ரிப்போர்ட் பண்ணுறான், பர்சியை நாங்கள் கொண்டுட்டோம், ஒருத்தன் செத்துட்டான் கான்ஸ்பிரேட்டரில். அடுத்து கார்லிஸ்லியை நாங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஆனால் ஹென்ரி என்ன சொல்கிறான்னா, அந்த கார்லிஸ்லியை விட்டுருங்க, அவன் தான் ஆக்சுவலாக பெரிய ஆள், ஆனால் கார்லிஸ்லியை விட்டுருங்கிறான், ஏன்னா அவன் உண்மையிலே ஒரு ஆனரபுளான பர்சன் அப்படின்னு சொல்கிறான்.
After the pardon is delivered, Exton enters with Richard's coffin. Henry is careful not to thank Exton and says that he never ordered this. Though he did wish Richard dead, he cannot thank Exton for the murder, which he did not explicitly desire. The play ends with Henry feeling guilty for shedding blood in his path to claim the throne, and so he makes the decision to start a crusade to the Holy Land to wash this blood off from my guilty hand. ஸோ அவன் என்ன சொல்கிறான், ஏண்டா நான் உன்னைய ரிச்சர்டை கொல்லுன்னு எப்பயாவது சொன்னேனா? நான் ஒரு இடத்துல புலம்பிக்கிட்டு இருந்தேன், நான் அந்த மர்டரர்ஸை நினச்சி ட்ரெச்சரர்ஸை நினச்சி புலம்பிக்கிட்டு இருந்தேன். ரிச்சர்டை யாரா கொல்ல சொன்னாலும் எக்ஸ்டெண்ட்டை சொல்கிறான். கடைசியில் ஐயோ நான் ரத்தம் விழுந்தாமல் நான் வந்துடணும்னு பார்த்தேன், ஆனால் கடைசியில் ரத்தம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணுறான், நான் குருசைடு போகிறேன், ஹோலி குருசைடு முன்னாடிலாம் ஒரு பழக்கம் உண்டு, ஜெருசலம் போவாங்க ஹோலி குருசைடுன்னு. ஸோ அது மாதிரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இதோட we come to the end of the play.